அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறார், அத்தீஉல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டால் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் கட்டளையிடாத ஒன்றை மார்க்கம் என்று நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நீங்கள் செய்தால் அது உங்களிடத்திலிருந்து நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் அவனுடைய வேதத்திலே சொல்லுகிறான், என்னுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதையிலிருந்து நீங்கள் முழுமையாக விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு அவனுடைய வேதத்தின் மூலமாக கட்டளையிடுகிறான். அல்லாஹு தாலா அவனுடைய தூதரை பற்றி புகழ்ந்து சிறப்பித்து கூறக்கூடிய நிறைய வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் மௌலூது ஓதுவது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிகேடு என்பதையும், மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வரம்பு மீறி புகழ்வதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். யக்கூலு லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்ன மரியம் ஃபக்கூலு அப்துல்லாஹி வ ரசூலு. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், மரியமுடைய மகன் ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். என்னை நீங்கள் ஏதாவது சொல்வதாக புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் சொல்லி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியை புகழுகிறோம் என்ற பெயரில் மௌலூது ஓதுவதற்கோ அல்லது அவர்களின் பிறந்த தினமாக வஃபாத்தான தினமான பிறந்த தினமும் வஃபாத்தான தினமும் இரண்டும் ஒன்று என்றுதான் பல ஹதீஸ் கித்தாபுகளில் பல ரிவாயத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு சில ஆதாரங்கள் அடிப்படையாக இருந்தாலும் இறந்தார்கள் என்பதற்கு அதிகமான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ஒரே ரபியுல் அவ்வல் பிறை 12ஆம் தேதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீலாது விழா என்ற ஒன்று இஸ்லாத்திலே இல்லாத ஒன்று. மீலாது விழா கொண்டாடுவதும் மௌலூது ஓதுவதும் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு காட்டித்தராத வழிமுறை. இந்த வழிமுறை இஸ்லாத்திலே இருக்குமேயானால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பான், என்னுடைய நபிக்காக நீங்கள் மௌலூது ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். என்னுடைய நபிக்காக வேண்டி நீங்கள் மீலாது நபி கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லது அல்லாஹ்வுடைய நபி அவர்களாவது எனக்காக நீங்கள் மீலாது கொண்டாடுங்கள், எனக்காக நீங்கள் மௌலிது ஓதுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நபி தனக்காக வேண்டி வசிலாவை கேட்க சொல்லி நமக்கு கட்டளையிட்டார்கள், தனக்காக வேண்டி ஸலவாத்து ஓதச் சொல்லி கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வும் அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குகள் இவருக்காக அல்லாஹ்விடத்திலே அருளை தேடுகிறார்கள். நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, நீங்களும் இவருக்காக ஸலவாத் ஓதுங்கள், அல்லாஹ்விடத்திலே அருளை தேடுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் மூமின்களான நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சலாம் சொல்வது, ஸலவாத் ஓதுவது, அல்லாஹ்வுடைய நபிக்காக நாம் ஸலவாத் ஓதுவதும் சலாம் சொல்வதும் அல்லாஹ்விடத்தில் மிக நன்மையான ஒரு காரியம். எனக்காக எவர் ஒரு முறை ஸலவாத்தை ஓதினாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். ஸலவாத் ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவில மௌலூது என்ற ஒன்றை ஓதுவதற்கும் மீலாது நபி என்ற பெயரில் இஸ்லாத்தில் இல்லாத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் காட்டித்தராத ஒன்றை செய்வதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இல்லை. மௌலூது வரிகள் எல்லாம் அரபியிலே ஓதப்படுகிறது.
அதில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் மிக கடுமையான இணை வைப்பை போதிக்கும், ஷிர்க்கை போதிக்கும் அர்த்தங்களாக இருக்கிறது. இதை கவனத்திலே கொண்டு இஸ்லாத்தில் இல்லாத மௌலீது, இஸ்லாத்தில் இல்லாத மீலாது போன்ற காரியங்களை நாம் செய்வதும் அதை ஆதரிப்பதும் மார்க்கத்திற்கு விரோதமான செயல் என்பதை புரிந்து எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து பின்பற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.